வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது பணவசிய பரிகாரம். பணவசிய பரிகாரம் சொல்லும்போது இது ஒரு தாந்திரிக பரிகாரம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் அதுக்கான சேனல் தான். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பரிகாரம் ஒரு எளிய பரிகாரம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு கலர் கவரு, அதுக்கப்புறம் 7 100 ரூபாய் நோட்டு, 2 10 ரூபாய் நோட்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 100 ரூபாய் நோட்டும் 10 ரூபா நோட்டு 2 இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஆர்டர் அடிக்கிட்டு அந்த கவரில் வச்சிடணும். வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். 24 hours வெயிட் பண்ணுங்கள். நல்லா வைக்கும் பொழுது ஒரு நல்லா பூஜிச்சு எனக்கு அதிக அளவு பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு மனசளவு நினச்சிட்டு நீங்கள் அந்த கவரை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. 24 மணி நேரம் கழித்து அந்த கவரை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கல்லாப்பட்டியில் வைக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த லாக்கரில் கொண்டு போய் வச்சுருங்க. இது வைக்கிறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, பணம் அதிக அளவு உங்களுக்கு ஈர்க்கிறதுக்கு இந்த ரூபாய் நோட்டு பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணிடுறீங்க. அதை எவ்வளோ நாள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 நாள் அந்த நோட்டை அங்கேயே நீங்கள் லாக்கரில் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நோட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இதுக்கு இந்த நோட்டை பயன்படுத்தலாம். இல்லை யாருக்காவது தானம் கொடுக்கலாம். இல்லை கோயிலுக்கு நீங்கள் உண்டியலில் போடலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த நோட்டு இருக்குல்ல, இந்த 7 100 ரூபா நோட்டு, இல்லை 2 10 ரூபா நோட்டு, அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த பரிகாரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு பரிகாரம் தான். இதுதான் தாந்திரிக முறைப்படி இருக்கிறது. ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை ரெகுலராக பண்ணி உங்கள் வீட்டில் எல்லா விதமான செல்வம் பெறுறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த பரிகாரம் அது பண்ணக்கூடிய நாள்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். அதை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பரிகாரம் பண்ணுறது மூலிமா உங்கள் வீட்டில் செல்வம் அதிக அளவில் ஈர்க்கப்படும். மணி அட்ராக்ஷன் ரொம்ப நல்லா உங்கள் வீட்டுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.